காவல்துறையினர் தாக்குதலால் உயிரிழந்த மடப்புரம் காவலாளி அஜித்குமாரின் இறப்பு சான்றிதழை பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவரது தாயாரும் சகோதரரும் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் விரைந்து இறப்பு சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என மதுரை, சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்திடமும் அஜித்குமார் குடும்பத்தினர் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணை என்கிற பெயரால் தனிப்படை போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டதில் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவரது இறப்பு சான்றிதழ் பெறும் முயற்சியில் அவரது குடும்பத்தினர் தற்போது கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக அஜித்குமார் சகோதரர் நம்மிடம் கூறும்போது கூட அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் தேவைப்படுகிறது, இறப்பு சான்றிதழ் பெற வேண்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகிய போது அஜித்குமாரின் இறப்பு தொடர்பான ரசீதுகள் அனைத்தும் திருப்புவனம் காவல் நிலையம் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதால் அதனை பெற்று வந்து செய்து அதன் பின்பு இறப்பு சான்றிதழ் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக அவர் சகோதரர் கூறியிருக்கிறார். இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் இறப்பு சான்றிதழ் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த சகோதரர் அஜித்குமார் அவர்களின் இறப்பு சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இறப்பு சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். இதனால இரண்டு மாவட்டத்திலும், அதாவது சிவகங்கை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாவட்ட ஆட்சியரும் தங்களுக்கு இறப்பு சான்றிதழ் அஜித்குமாருடைய இறப்பு சான்றிதழ் தர வேண்டி மனு அளித்துள்ளனர். தற்போது அவர்கள் கடும் சிரமத்துக்கு, அந்த இறப்பு சான்றிதழ் கிடைக்காமல் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாக நம்மிடம் தெரிவித்திருந்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.